வணக்கம். இனிய காலை வணக்கம். தமிழ் மக்களை எப்படி இருக்கின்றீர்கள்? எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்களா? எல்லோரும் நலமாக இன்புற்று இருக்க வேண்டும். இன்றைக்கி 2 கண்டென்ட் இருக்குது. ஒன்று அரசியல் கண்டென்ட், இன்னொன்று சமுதாயம் விழிப்புணர்ச்சி. சமுதாய விழிப்புணர்ச்சியை ஈவினிங் போடுறேன், அரசியல் கண்டென்ட்டை காலையில் பார்ப்போம். ஸ்டாலின் சார், தமிழக முன்னாள் முதலமைச்சர், வணக்கம். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அப்பாவாக இருந்தீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் அப்பாவாக இருந்தீங்க. தமிழ்நாட்டுக்கு முதல்வராக இருந்தீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்பாவாக இருந்தீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு அண்ணனாக இருந்தீங்க. சரியா? ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் மேலே அக்கறை இல்லை. அப்படி தான் பார்க்க தெரியுது. உங்களோட ஊழல் அது இதெல்லாம் பார்க்க போகல அப்படி தான் தெரியுது. தமிழ்நாட்டு மக்கள் மேலே அக்கறை இல்லை. எவ்வளோ சுருட்டணுமோ அவ்வளோ தூரத்துக்கு சுருட்டணும். ஒவ்வொரு இலாக்காவிலையும் அது மாதிரி தான் இருந்தீங்க. இப்போ ஒருத்தர் துணிஞ்சு வந்து உங்களை எதிர்த்துருக்கார், தேர்தல் ஆணையத்தை ஏமாத்துறதுன்னு சொல்லி. அந்த கேஸில் அவர் ஜெயிக்க மாட்டார்ன்றது முதலே தெரியும். ஏன்னா உங்கள்கிட்ட பணம் இருக்குது, உங்கள்கிட்ட இது இருக்குது, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அந்த கேஸில் ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லி தெரியும். ஆனால் இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆவீங்க. இந்த டிஎம்கே ட்ரஸ்ட்ன்ற இதில், திமுக கட்சியினுடைய ட்ரஸ்ட்டில், சரியா, உங்களோட பங்கு எவ்வளோ, உங்களோட குடும்பத்தாரில் இருக்கிற பங்கு எவ்வளோ, சரியா? இந்த அயலக அணின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கீங்க. எந்த நாட்டில் போய்ட்டு எங்கே திமுக ஆட்சி பிடிக்க போதோ தெரியாது. அயலக அணின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கீங்க. துபாயில், சிங்கப்பூரில், ஊராக வச்சுருக்கீங்க. எங்கெல்லாம் நீங்கள் ஆட்சி பண்ண போகிறீங்கன்னு சொல்லி தெரியாது. அயலக அணின்னு வச்சுருக்கீங்க. இதுக்கு எப்படி காசு போகுது, எந்த மூலியமாக காசு ட்ரான்சாக்ஷன் ஆகுது, இதிலெல்லாம் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆவீங்க. தமிழக மக்கள் முன்னால் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆவீங்க. We are waiting for that one. We are just waiting for that one. மற்றது, இப்போது சோஷியல் மீடியாவில் ஒரு காணொளி வந்து பரவலாக பரவிட்டுருக்கு. நம்மளோட திருநெல்வேலி சக்கரவர்த்தி சைமன் செபாஸ்டின் ஒரு முதியவர் வந்து, சரியா, ஒரு மீட்டிங்கில் வந்து காசு எடுத்து தராரு. பலருக்கும் பலவிதமான கருத்து இருக்குது அதில். அது ஒரு பழைய காணொலி தான். அதை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். ஒரு வருஷமோ 1.5 வருஷத்துக்கு முதலே நான் பார்த்துட்டேன். அது இப்போ வைரல் ஆகுது. சரியா? அது பழைய காணொலி தான். பலருக்கு பலவிதமான கான்ட்ரவர்சி இருக்கும். ஒரு சகோதரி வந்து சொல்லியிருக்காங்க, அப்பாட வயசு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி. என்னுடைய கோணத்தில் என்னன்னு சொன்னால், சைமன் செபாஸ்டின் ஒரு பொண்ணு வந்து உங்கள்கிட்ட காசை கொடுத்தான்னு சொன்னால், அவரை சகோதரின்னு சொல்லி அவரை ஸ்டேஜில் ஏற்றி அதை பண்ணி இதை பண்ணி கௌரவிக்கிறீங்க. இவரும் உங்களுக்கு அப்பா மாதிரி தான். ஹீ இஸ் மோர் தென் 70 ஆர் சம்திங். அவர் விவசாயம் செஞ்சோ, இல்லை கூலி வேலை செஞ்சோ, இல்லை பென்ஷன்லேயோ அந்த காசை உங்கள்கிட்ட தரார். அவரை ஏன் நீங்கள் கௌரவிக்கல? அவரை ஏன் உங்களை கௌரவிக்கிற? அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு நன்றியாவது சொல்லியிருக்கலாம்ல. இந்த தமிழக மக்கள் எல்லாம் பார்த்த காணொலியை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்களா? பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு நன்றி கெட்டத்தனம் உங்களுக்கு. அவ்வளோ ஒரு நன்றி கெட்டத்தனம் உங்களுக்கு. உங்களுக்கு என்று சொல்கிறது உங்களையே மட்டும் இல்லை, உங்களோட கட்சி சார்ந்தவங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். இல்லாட்டி உனக்காகவும் மதிப்பு கொடுக்க போகிறான். நீ ஒரு தெருப்பு வரைக்கும் உனக்காகவும் மதிப்பு கொடுக்க போகிறான். சரியா? நீ எப்படி பேசுகிறியோ அப்படி தான் பேச முடியும். இன்றைக்கி டிவிகே கட்சியை வந்து ஒவ்வொரு அமைச்சராக விமர்சனம் செய்யுங்க. விவசாயமே எல்லாத்துக்கும் எதுக்கு ஒரு விவசாய அமைச்சர்னு கேட்குறீங்க? அதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அமைச்சரை பற்றி பேசுகிறீங்க. எலெக்ஷன் டைமில், இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷன் டைமில், சரி, இத்தனை ஊழல் நடந்திருக்கு. அப்போவும் நீங்கள் டிவிகேவை தான் பேசுனீங்க. ஏன் டிஎம்கே எதிர்த்து, ஏடிஎம்கே எதிர்த்து 2 ஆள்ற கட்சியும் ஆண்ட கட்சியும் இருந்துச்சு. அவங்களுக்கு எதிராக அவங்களோட வாய் திறக்குதில்லை. ஒன்றுமே செய்யாத காங்கிரஸுக்கு எதிராக நீங்கள் இது பண்ணுறீங்க. தமிழின அழிச்ச துரோகின்னு சொல்லி காங்கிரஸை சொல்கிறீங்க. அது கூட கூட்டு நின்ன திமுகவை ஏன் சொல்கிறீங்களே? தலைவர் பிரபாகரண்ட தாயார் மருத்துவ வசதிக்காக சென்னை வந்த போக்கில் ஏர்போர்ட்லேருந்து திருப்பி அமைச்ச திமுகவோட உங்களுக்கு கூட்டு. அதை பற்றி பேச மாட்டீங்க. கேட்டால் அண்ணன் தம்பி உறவுன்வீங்க. கருத்து மாறுபட்டு இருந்தாலும் அண்ணன் தம்பி உறவுன்வீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ண தெரியாது.
ஆனால் விஜயோட காஸ்டியூம் வரைக்கும் நீங்கள் பேசுகிறதுக்கு, தமிழக முதல்வரோட காஸ்டியூம் பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு இது இருக்குது. நான் வெறி கொண்டு காத்திருக்கிறேன் பை எலெக்ஷனுக்கு. ஒன்றும் பிடுங்க முடியாது உங்களால். மீண்டும் அசிங்கப்பட போகிறீங்க. சரியா? நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். அவனை தான் தேடிட்டு இருக்கேன், அந்த காஸ்டியூம் டிசைனர். தேடி என்ன பிடிங்க போகிறீங்க? நீங்களும் அது மாதிரி தான் போட போகிறீங்களா? அந்த காஸ்டியூம் போட்டுக்கொண்டு வர போகிறீங்களா? பார்த்து. நம்ம ஊரில் தெரு நாய்ங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது எல்லாரையும் விட்டுட்டு உங்களை பின்னால் துரத்த ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லி போட வேண்டி வரும். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் தமிழக மக்களை நன்றி கெட்டவன் சொல்கிறீங்க. அவன் நல்ல சாவு வராதுன்னு சொல்கிறான் திமுகவில். சரியா? அவன் நீங்கள் நன்றி கெட்டவங்க. கவர்ச்சிக்கு இது அடிமையாய் நாட்டை எடுத்து கொடுத்துட்டீங்களான்னு சொல்கிறான். கொள்கை, உங்கள் கொள்கை என்ன? சீமான் சார், உங்களோட கொள்கை என்ன? திருநீதி தானே? ஊர் அடித்து ஒலையில் போடணும், நீங்கள் சொகுசாக வாழணும். இதுதான் உங்களோட கொள்கை. வேறு இல்லாமல் வேறு என்ன கொள்கை இருக்குது உங்களுக்கு? அடுத்து அவனாவது பொம்பளைங்களோட இருந்தான்னு சொன்னால் அவனை பார்க்கக்கூடாது. அந்த பொம்பளைங்க ஃபாரின் ஃபிகராக இருக்குது. நான் ஆட்சிக்கு வந்தால் என் நாட்டில் பெண்கள் மீது கை வைத்தால் உடனடியாக சுட்டுக்கொள்வேன். அப்போ நான் முதல்ல சுட்டுக்கொள்ளணும் ஒன்றையே தான்டா. ஒன்றையே தான் சுட்டுக்கொள்ளணும். ஒரு பொண்ணை சரியா நம்ப வச்சு கழுத்தறுத்து கடைசியாக அவளை பாலியல் தொழில் செய்கிறவன் சொல்லி கேவல பண்ணப்பார். நீ செத்தா திருப்பி உன்னை உசுராக்கி திருப்பியும் கொல்லணும் உன்னைய அந்த இதுக்கு. அப்படி இல்லாட்டி ஒரு மரத்தில் கட்டி வச்சு உன்னோட உடம்பெல்லாம் தேனை ஊற்றி விடணும். இந்த எறும்பெல்லாம் வந்து கடிச்சு சாவறதுக்கு. ஊருக்கு மட்டும்தான் உபதேசமா? ஊருக்கு மட்டுமா உபதேசமா? தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் உனக்கு கண்ணுக்கு தெரியுதா? நீ செஞ்ச தப்பு முதல்ல கண்ணுக்கு பாரு. வீரவசனம் பேசாது. வீரவசனம் பேசுறதுக்கு முன்னே கண்ணுக்கு முன்னே நின்று நான் என்ன செஞ்சேன்னு கொஞ்சம் யோசிச்சுப்பார். எது செஞ்சாலும் அது தப்பு, இது தப்பு, இது தப்பு, நான் இருந்ததுதான் பிடுங்கியிருப்பார். இவர் பிடுங்கியிருப்பார். எல்லாருக்கும் அரசாங்க வேலை, மருந்து இலவசம், கல்வி இலவசம். அப்போ அது இலவசம் இல்லையா? இலவசம் வாண்டான்னு சொல்கிற நீ அதை இலவசமாக தரியா? அப்போ அது இலவசம் இல்லையா? கோழி பண்ண வளர்ப்பேன். மிஸ்டர் சீமான் சார், ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். கோழி குஞ்சுங்களை இன்றைக்கி கொண்டு வந்ததுன்னா நாளைக்கு முட்டை தரா. நாளைக்கே நீங்கள் அந்த குஞ்சுங்களை விற்க முடியாது. யூ ஹாவ் டு வெயிட் அட்லீஸ்ட் 6 months. ஒரு 6 மாதமாவது வெயிட் பண்ணும். அப்போ தான் அது முதலாகும். இந்த 6 மாதம் வரைக்கும் நீங்கள் அரசாங்க வேலை தரேன்னு சொல்கிறீங்களா? அவங்களுக்கு சம்பளம் எந்த கஜானாலேருந்து தருவீங்க? உங்களுக்கு தான் கொடுத்து பழக்கம் இல்லையே, சுரண்டி தானே பழக்கம். அப்போ அரசாங்க வேலை தரேன்ட்டு 6 மாதத்துக்கு பிறகு தான் சம்பளம்னு சொல்லுவீங்களா? விவசாயம் இன்றைக்கி விதை விதைச்சா நாளைக்கு உங்களுக்கு பலன் தராது. அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்குது. அப்போ அந்த காலகட்டம் வரைக்கும் செலவு யார் செய்கிறது? அவங்களுக்கு சம்பளம் எப்படி தருது? ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் கேட்குறவன் கேரையாக இருந்தானே எளிய ஏரோப்ளைன் ஓட்டுவான். உங்களை முன்னுக்கு இருக்கிறவன் கை தட்டான்னு சொன்னவொடனே நீங்கள் எதை வேணாலும் பேசுவீங்க. உங்களுக்கு உசும்பு வந்துடும். ஏன் இப்போ கர்நாடகாவில் சுட்டு கொண்டிருக்கான போகிறத நான் கர்நாடகாவுக்கு உங்களோட நெய்தல் படையும் தையல் படையும் எடுத்துக்கிட்டு ஏன் போகல? முதலமைச்சரை விமர்சிக்க, தமிழ்நாட்டு முதலமைச்சரை விமர்சிக்கிற மாதிரி அந்த முதலமைச்சரை விமர்சிங்களேன். அப்போ கேட்பீங்க, அப்போ முதலமைச்சர் இங்கே என்னத்துக்கு இருக்காருன்னு சொல்லி. நீங்கள் தான் பெரிய சூரனாச்சே, வில்லாதி வில்லனாச்சே. நாடு விட்டு நாடு போய் கச்சத்தீவு மீட்ட உங்களால் முடியும்னு சொன்னால் அடே பொறம்போக்கு, கர்நாடகாவில் தமிழர்களை கொண்டு இருக்காண்டா, போ உன்னை நெய்தல் படையும் தையல் படையும் எடுத்துகிட்டு போ, நீ என்ன பிடுங்குறன்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு தான் பேச தெரியும்னு மக்கள் கை தட்டுறாங்கன்னு சொல்லி எதுவும் பேசிடாதீங்க. கேள்வி கேட்கறதுக்கும் ஆள் இருக்குது. தமிழக மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு இப்போ சிந்தனை வந்துட்டு நோபடி கேன் சேஞ்ச் தம். யாரும் அவங்கள ஏமாற்றவும் முடியாது. மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே.